ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே இருந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் அதிகமாய் அறிகிறோம். நாளில் என்னுடைய தலைப்பு தேவன் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை அவருடைய சுபாவங்களை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு புஸ்தகத்திலேயும் தேவன் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் வேதம் நமக்கு விவரிக்கிறது. நாளின் செய்தி என்னவென்றால், தேவன் யாத்திராகமத்திலே தன்னை யாராய் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு அதிகாரங்களிலேயும் ஒவ்வொரு புஸ்தகங்களிலேயும் தேவன் தம்மை வித்தியாசமான கோணங்களிலே வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து தேவன் தன்னை யாராய் வெளிப்படுத்துகிறார் என்பதை ஒரு 7 காரியங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அதனுடைய தலைப்புகளை சொல்லுகிறேன். மீட்பராய் வெளிப்படுத்துகிறார், தலைவனாய் வெளிப்படுத்துகிறார், இரட்சகராய் வெளிப்படுத்துகிறார், சுகமாக்கும் தேவனாய் வெளிப்படுத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறவராய் வெளிப்படுத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் வெளிப்படுத்துகிறார், நம்மை ஆளுகிறவராய் வெளிப்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் God is seen as a redeemer, மீட்கிறவராய். இரண்டாவது லீடர், ஒரு தலைவனாய். மூன்றாவது இரட்சகராய், ஒரு சேவியர். நான்காவது ஹீலர், நம்மை சுகமாக்குகிறவராய். ஐந்தாவது ப்ரொவைடர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய். ஆறாவது டிஃபெண்டர், நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கிறவராய். ஏழாவது ஆளுகிறவராய். அதை வசனங்களை வாசிக்கிறேன். இது ஒரு திருமறை தியானம். வேதம் இருக்குமானால் நீங்கள் என்னோடு சேர்ந்து யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். யாத்திராகமம் 12:42. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதனாலே. அவர் யார் என்றால், புறப்பட பண்ணுகிறவர். பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, வியாதிலிருந்து ரிடீம்டு. தமிழ் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் எகிப்து தேசத்திலிருந்து. நீங்களும் நான் ஒரு காலகட்டத்தில் எகிப்தில் அடிமைகளாக இருந்தோம். எழுத்தின்படியான எகிப்து அல்ல, உலகம், மாமிசம், பிசாசு, இப்படி பல நேரங்களில் நம் அடிமைகளாக இருந்தோம். தேவன் உங்களையும் என்னையும் புறப்பட பண்ணுகிறவர். அன்றும் செய்தார், இன்றும் செய்தார். இஸ் அவர் ரிடீமர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, மீட்கிறவர். மீட்கிறவர் என்ற வார்த்தையின் பொருள் மூழ்கி போகிற ஒன்றை தூக்கி எடுக்கிறவர். இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் கடனிலே, பிரச்சனையிலே, வாழ்க்கையின் அடித்தளத்திலே, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மூழ்கியிருக்கலாம். வறுமையிலே மூழ்கியிருக்கலாம், ஏழ்மையிலே மூழ்கியிருக்கலாம், இல்லாமையில் மூழ்கியிருக்கலாம், ஏதோ நீங்கள் மூழ்கியிருக்கலாம். நாளிலே மூழ்கி இருக்கிற உங்கள் வாழ்க்கையை தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டவர் இவர். அதை தவேதம் சொல்லுகிறது, அவர்களை அவர் புறப்பட பண்ணினதனால். கவனியுங்கள், எப்படி தெரியுமா? எப்பொழுது? அந்த இரவு நேரத்திலே. அந்த வார்த்தை இப்படி போட்டிருக்கிறது, 12:42. அந்த ராத்திரியிலே. என் அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை உன் வாழ்க்கையில் இருளாயிருக்கலாம். இரவு என்பது அந்தகாரத்தின் நேரம், கிரியை செய்ய முடியாத நேரம். ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அந்த ராக்காலத்துல காட் ரிடீம். தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்படி நினைக்கலாம், என்னால முடியாது, வாய்ப்பே இல்லை, இதான வாழ்க்கையின் முடிவு. இல்லை, நீ எந்த எகிப்தில் இருந்தாலும், எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும், வாழ்க்கையின் எந்த அடிமட்டத்தில் இருந்தாலும் உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டவர் அவர். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அங்கே வசனம் படிக்கிறோம், 40ஆம் வசனத்துல, ஏறக்குறைய 430 வருஷம் அடிமைகளாயிருந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய அடிமைத்தன்மை தெரியாது. உங்களுடைய கண்ணீர், கவலை, கலக்கம், பாடுகள் எத்தனை ஆண்டுகள் எனக்கு தெரியாது. அவர்கள் 430 வருஷம் அடிமைகளாயிருந்தார்கள். 430 வருஷம் அடிமைகளாயிருந்த அவர்களை ஆண்டவர் தூக்கி எடுத்தார், விடுதலையாக்கினார். God is a redeemer.
அவர் எப்படி விடுதலையாக்கினார் என்று சொன்னால், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்களை விடுதலையாக்கினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பஸ்காவின் நியமனம் 43ஆம் வசனம். அந்த பஸ்காவின் நியமனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஆட்டுக்குட்டியினாலே, இந்த இரத்தத்தினாலே அவர்களை கர்த்தர் மீட்டெடுத்தார். இன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அல்ல, கிறிஸ்துவின் மாசற்ற, அழிவில்லாத, குற்றமற்ற, விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே அவர் உங்களையும் என்னையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தி இந்த யாத்ராங்கமத்தின் புஸ்தகத்திலிருந்து, காட் இஸ் எ ரிடீமர். 2வது சொல்ல விரும்புகிறேன், காட் இஸ் எ லீடர். உங்களை வழிநடத்தும் ஆண்டவர். 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், யாத்ராகமம் 13:21. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, 21ஆம் வசனம், அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படி. தெரிந்த வசனம்தான். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படி கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். A leader is always go before that. ஒரு தலைவன் என்பவன் முன் செல்லுகிறவன். முன் செல்லுவர் மட்டுமல்ல, முன்னேற்றி செல்லுகிறவன். வசனத்தை படிக்கிறேன், அவர்களுக்கு அவர் முன் சென்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவன பிள்ளையே, என் ஊழியரே, ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தில் இருள் இருக்கலாம், அந்தகாரம் இருக்கலாம், போகும் பாதை தெரியாமல் இருக்கலாம், ஒரே குழப்பம், ஒரே இருள், ஒரே பிரச்சனை. தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு முன் செல்கிறேன். உன் ஊழியத்தின் பாதையில், உன் குடும்பத்தின் பாதையில், உன் கலக்கத்தின் பாதையில், உன் கண்ணீரின் பாதையில் நான் உனக்கு முன் செல்கிறேன். அந்த வார்த்தை சொல்கிறது, இரவும் பகலும். எத்தனை அருமையான தேவன்! 24 மணி நேரமும் 365 நாட்களும் இரவும் பகலும். அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, உனக்கு வழி நடக்க கூடும்படிக்கு. இன்றைக்கு நம்மை வழிநடத்துகிறவர்கள் பல நேரங்களிலே தவறான பாதையிலே, ஈவன் வளர்ந்தவர்கள் கூட தவறான வழிநடத்துகிற மக்கள் ஏராளம். நண்பர்கள், சில நம்முடைய உணர்ச்சிகள் கூட நம்மை தவறான பாதையில் நடத்தி விடுகிறது. ஆனால் தேவன் யார் என்று சொன்னால், உன்னை நேர்வழி நடத்துகிற கர்த்தர். இத்தான் எலியேசர் சொன்னார், என்னை நேர்வழியாய் நடத்துகிற ஆண்டவர், உன்னை வழிநடத்தும் தேவன், வழிநடத்து வல்ல தேவன், வாழ்வேல் நாயகனே. என் அன்பு தேவ பிள்ளையே, யாருடைய பேச்சும் கேட்காதீங்க. உலகம், உறவு, உணர்ச்சிகள், நோ. தேவன் இரவும் பகலும், எந்த நேரமா இருக்கலாம். காட் இஸ் a leader. ஒரு சின்ன கேள்வி, உங்களை வழிநடத்துவது யார்? இன்றைக்கு தவறான மக்கள், அகித்தோப்பேல்கள் தான் வழிநடத்துகிறார்கள். ஊழியத்தில் கூட என் அன்பு ஊழியர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட மக்களோடு நீங்கள் நடக்கிறீங்க? உங்களை வழிநடத்துவது யார்? தவறான ஆலோசனை, பொய்யால ஆலோசனை, நயவசதிப்பான ஆலோசனை, அதை செய்தால் இப்படி ஆகலாம், இதை செய்தால் இப்படி ஆகலாம், நீங்கள் பெரிய ஆளாகலாம். வேண்டாம். தேவன் ஒருவர் தான் உங்களை பெரிய ஆளாய் மாற்ற முடியும். அந்த வார்த்தை சொல்கிறது, அன்பான தேவ பிள்ளையை, இரவும் பகலும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அவர் முன் சென்றார். தமிழ் வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, வழி நடத்த. 2வது வெளிச்சம் காட்ட. என் அன்பு தேவ பிள்ளையை, இன்றைய உலகத்துல நம்மை தவறாய் வழிநடத்துகிற மக்கள் ஏராளம். இன்றைக்கு பாருங்களேன், ஆளுகிற மக்களை கூட they lead them in a wrong way. தவறான பாதையில் வழிநடத்துகிற மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நடந்து முடிந்த தேர்தலிலே யோசித்து பாருங்கள், தவறான பாதையில் வழிநடத்தினால்தான் அநேகருக்கு தோல்வி. சில நேரங்களிலே நம்மால் நாம் எதையும் நிதானித்து செய்ய முடியவில்லை. பல நேரங்களிலே நம்மோடு கூட இருக்கிறவர்கள் தவறான பாதையில் நடத்தி விடுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, டோன்ட் லெட் பை த பீப்புள், டோன்ட் லெட் பை யுவர் எமோஷனல், டோன்ட் லெட் பை சர்க்கம்ஸ்டான்சஸ். சூழ்நிலைகளாலே, மனிதர்களாலே, மக்களாலே, உணர்ச்சிகளாலே நீங்கள் ஒரு நாள் வழிநடத்தப்பட வேண்டாம். தேவனால் வழிநடத்தப்பட அர்ப்பணியுங்கள். பிகாஸ் இஸ் அ குட் லீடர். 2 வார்த்தைகளை சொல்கிறேன், முன் சென்றார். 2வது விலகி போகவில்லை. இன்றைக்கு ஜனங்கள் பாருங்கள், அநேகர் நம்மை விட்டு விலகி போய்விடுவார்கள். அதாவது தோல்வி வரும்போது,
ஏமாற்றம் வரும்போது, இலக்கரிப்பு வரும்போது அவள் சொல்லுகிற வார்த்தை, நான் எதிர்பார்க்கவில்லை, இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாது, ஏதோ நடந்து விட்டது. They will leave you. Not only leave you, they will run away from you. விட்டு ஓடி போய் விடுவார்கள். அதாவது பதவி வரும்போது எல்லாரும் உங்களுக்கு மாலை அணிவிப்பார்கள். ஒரு தோல்வி வரும்போது, வெட்கம் வரும்போது, வேதனை வரும்போது எல்லாரும் உங்களை விட்டு விலகி போவார்கள். இது உண்மை. இரட்சகர் வாழ்க்கையில கூட எல்லாரும் பின் சென்றார்கள். ஆனால் 3 ஸ்திரீகள் சிலுவை அண்டில் நின்றார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இஸ் எ குட் லீடர். முதல்ல சொன்னேன், இஸ் எ ரிடீமர். உங்களை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர். இரண்டாவது, உங்களை வழிநடத்துகிற ஆண்டவர். இது நாளிலே, இந்த நாட்களிலே உங்களை வழிநடத்துகிற ஒரு ஆண்டவர். வழிநடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. மூன்றாவது குறிப்பை சொல்ல விரும்புகிறேன், அவர் உங்களை ரட்சிக்கிறவர். எப்படி நடத்தினார்? மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், செங்கடலிலும் உங்களை பாதுகாக்கிற கர்த்தர். இஸ் அ சேவியர். 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, செங்கடல் தான், சிவந்த சமுத்திரம் தான், வழி தெரியவில்லை. ஆனாலும் அந்த செங்கடலில் தேவன் சொல்லுகிறார், மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். செங்கடல் தான், சமுத்திரம்தான், ஆழிதான், அலைகள் தான், சூறாவளி தான், சுனாமி தான். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள். கடினமான ஒன்று இது. அப்படிப்பட்ட நேரங்களிலே மனம் அலைபாயும், வசனங்கள் மறந்துவிடும், அபிஷேகம் பறந்து போய் விடுகிறது, நம்முடைய உறுதி அப்படியே உருக்குலைந்து விடுகிறது. தேவன் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். பி ஃபர்ம். தமிழ் விதத்திலே நீங்கள் நின்று கொண்டு. பல நேரங்களில் நிற்க முடியவில்லை. சத்தியம் தெரியும், எல்லாமே தெரியும். ஏறக்குறைய 56 ஆண்டுகளாக சத்தியத்தை பேசுகிறேன். ஆனால் பாடுகள் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது, we cannot stand firm. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும். இறைமையா சொல்லுகிறான், இனி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணாமலும் அவரை அறிவிக்காமலும் இருப்பேன் என்றேன். நேரங்களில் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. திருமறை சொல்லுகிறது, பி ஃபர்ம், நின்று கொண்டு. தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் என்றுமே காண்பதில்லை. சமுத்திரங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். நம்ம தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, உங்களை சமுத்திரத்திலும் வழிநடத்துகிற கர்த்தர். அந்த வார்த்தை படியுங்கள். நீங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர், நீங்கள் சந்திக்கிற இந்த சுனாமி, நீங்கள் சந்திக்கிற இந்த செங்கடல், நீங்கள் சந்திக்கிற இந்த பெருங்கடல், நீங்கள் சந்திக்கிற இந்த ஆழி, நீங்கள் சந்திக்கிற இந்த அலைகள், வேதம் சொல்லுகிறது, இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். சொல்லுவர், உண்மை உள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணுகிறவர், வாக்கு மாறாதவர். என்றைக்கும். இது உண்மைதான். நீண்டகால குடி, நீண்டகால வறுமை, நீண்டகால போராட்டம், எத்தனையோ வியாதிகள், 18 ஆண்டுகளாய், 30 ஆண்டுகளாய், 40 ஆண்டுகளாய், திருந்தாத கணவன், திருந்தாத பிள்ளைகள், திருந்தாத மனைவி, எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். காரணம் என்னவென்றால், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்வீங்களா? உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். சமுத்திரத்திலும் இஸ் எ சேவியர். உங்களை ரட்சிக்கிறவர், உங்களை உருவாக்குகிறவர், உங்களை மாற்றுகிறவர், உங்களை பாதுகாக்கிறவர். ரட்சிப்பு என்ற வார்த்தையின் பொருள் பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக வேதம் சொல்லுகிறது, அன்பான கர்த்தர் பிள்ளையே, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அதாவது சோம்பேறியா இருப்பீர்கள் அர்த்தம் அல்ல. யூ வில் பி ரிலாக்ஸ்ட், யூ வில் பி ரெஸ்ட், யூ வில் பி ரெஃப்ரெஷ், யூ வில் பி ரெஸ்டோர். கர்த்தர் உங்களை புதுப்பிப்பார். யூ வில் டேக் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் என்பது இளைப்பாறுதல் மட்டுமல்ல. REST, R righteousness of God, E earnestness of God, S strength of God, T truth of God. எல்லாவற்றையும் பெற்று அனுபவிப்பீர்கள். உங்களுடைய 4வது குறிப்பு, அவர் உங்களை சுகமாக்குகிற கர்த்தர். யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
அது மாறாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய வாழ்க்கையிலே கசந்த மாறா, கசப்பு தான். வாழ்க்கை கசப்பு, ஊழியம் கசப்பு, உறவுகள் கசப்பு, எல்லாமே கசந்து போன வாழ்க்கை. எதை நாம் இனிமை என்று நினைத்தோமோ அது இன்றைக்கு கசப்பாய் இருக்கிறது. எதை பசுமை என்று நினைத்தோமோ அது இன்றைக்கு கானல் நீராய் இருக்கிறது. எதை என்னை வாழ வைக்கும் நினைத்தோமோ அது என் வாழ்வை குலைக்கிறது. எவ்ரிதிங் இஸ் அப்ஸ் அண்ட் டவுன். அதாவது வேதம் சொல்கிறது, மாறாவிலும் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முந்தின வசனம், முந்தின வார்த்தை மாறா. படிக்கிறேன், கேளுங்கள். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அது கசப்பாய் இருந்தது. யாத்திராம் 15:23 கசப்பாய் இருந்தது, குடிக்க கூடாது இருந்தது. மாறா. இந்த நாளிலே மாறாவின் அனுபவத்தில் இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, மாறாவை மதுரமாக்குகிற கர்த்தர். அந்த வசனத்துக்கு பிறகுதான் வருகிறது அந்த 25ஆம் வசனத்துல, மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிற கர்த்தர். அதற்கு பிறந்த வார்த்தை சொல்கிறார், எல்லாரும் தெரிந்த வசனம், யாத்திராம் 15:26, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் thee. உன்னை எங்கே சுகமாக்குகிறார்? மாறாவிலே. நீங்கள் படித்த எல்லா வசனங்கள் எதிர்மறையாக இருக்கும். எங்கே விடுவிக்கிறார்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே. இது கிரகிக்க முடியாத ஒன்று. ஒரு மிருகத்தின் ரத்தம் எப்படி விடுவிக்கும்? ஆட்டுக்குட்டியின் ரத்தமே உன்னை விடுவிக்குமானால் இரட்சகரின் ரத்தம் நிச்சயமாக உன்னை விடுவிக்கும். இட் வில் ரிடீம் யூ. உன்னை மீட்கும். இரண்டாவது, இரவிலே பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும். கவனியுங்கள், இந்த இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பம். இவ்வளவு வெயில், ஆனால் ஒரு குளிரை கொடுக்கிறார். இருட்டு, ஆனால் வெளிச்சம் கொடுக்கிறார். இதுதான் தேவன் செய்கிற ஒன்று. யாத்திராகமம் 11:21. மூன்றாவது, உன்னை சிவந்த சமுத்திரத்திலும் உன்னை பாதுகாக்கிறார். சிவந்த சமுத்திரத்திலும். உங்களை சுற்றி மக்கள் இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்லுகிறார், இனி நீங்கள் அவரை காண மாட்டீர்கள். எத்தனை பெரிய வார்த்தை. நான்காவது குறிப்பு சொன்னேன், மாறாவின் வாழ்க்கை கசந்து போனது. தற்கொலை தவிர வேறு வழியே இல்லை. வாழ்வே இல்லை, வாழவே முடியாது. வாழ்க்கைக்குரிய எந்த தடயங்களும் இல்லை. பட் காட் சேஸ், ஐ ஹீல் யூ. மனதளவிலே, சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே நான் உன்னை குணப்படுத்துவேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஐந்தாவது குறிப்பு, தேவன் சொல்கிறார், ஐ ஆம் யுவர் ப்ரொவைடர். எல்லா நேரங்களிலும், மனாந்திரத்திலும். வாசிக்க கேளுங்கள், 16:15. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவரை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த புசிக்க கொடுத்த அப்பம். இந்த வார்த்தை எத்தனை அழகா இருக்கிறது. படிக்கிறேன், கேளுங்கள் இன்னொரு முறை. அதை கண்டு இது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். நேரங்களிலே we don't understand how God is doing in our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்பது நமக்கு புரியவில்லை. அது இன்னதென்று. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ அறியாய், இனி அறிந்து கொள்ளுவாய். அடுத்த வார்த்தை, ஒருவரை ஒருவர் பார்த்து. என் அன்பு தேவ பிள்ளை, உன் வாழ்க்கையிலே இந்த நாட்களில் அப்படியே அதை நிறைவேற்றுவார். You will see that. அந்த வசனம் போட்டிருக்கிறது. அந்த வசனம், அதாவது 14, அது பொடியத்தனையாய் இருந்தது, தரையின் மேல் விழுந்து கிடந்தது. There are some invisible things we cannot understand. சில காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுவா தேவன் அற்பமான ஒன்றிலிருந்து அற்புதமான ஒன்றை செய்வார். பிக் பிளெஸிங்ஸ் இன் அ ஸ்மால் பேக்கேஜ். அந்த வசனம் போட்டிருக்குது, பொடியத்தனையாய் இருந்தது. ஜனங்கள் கேட்டாங்க, இது என்னது? உடனே நினைக்கலாம், இது என்னது? எனக்கா? உங்களுக்குத்தான். உங்களுக்கா இந்த வாழ்க்கை? உங்களுக்குத்தான் அந்த வாழ்க்கை. இன்னது என்று அறியாதிருந்தார்கள். இது ஒருவரை ஒருவர் பார்த்து. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, சவாலாய் சொல்லுகிறேன், இந்த உலகம் உன்னை பார்த்து இது என்னது? உனக்கா இந்த வாழ்க்கை? உனக்கா இந்த மேன்மை? உனக்காக இந்த கிருபை?
உனக்காய் இந்த அரியாசனம், உனக்காய் இந்த உயர்வு. ஆமேன். தேவன் சொல்லுகிறார், இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. ஆமேன் சொல்வீங்களா? இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், இஸ் அவர் ப்ரொவைடர். வனாந்திரம்தான், அற்பமானதுதான், சிறிய வேலை நினைக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கிறேன். ஒரு இயக்கத்தில் நான் பணியாற்றினேன். மிகுந்த குறைந்த சம்பளம்தான், ரொம்ப குறைந்த சம்பளம், 200 ரூபாய்க்கும் குறைவானது. அதனால் 16 ஆண்டுகள் அந்த ஊழியருடன் நான் பயணம் செய்தேன். அதாவது அது இப்படி சொன்னா எனக்கு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது பொடி எத்தனையாய், அந்த வசனம் போட்டிருக்குது, தரையின் மேல் கடந்தது. பொடி இட்ஸ் வெரி லிட்டில், வெரி லிட்டில். பட் லிட்டில் கேன் பி மோர். இன்றைக்கு மோர் இன்னைக்கு லிட்டிலா மாறுது. இப்படி நினைக்கிறாங்க, அதை செய்தால் பெரிய ஆளாகலாம், இதை செய்தால் பெரிய ஆளாகலாம். இல்லை, பொடி எத்தனையாய் தெரிகிற ஒன்றை கர்த்தர் வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பார். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை, கர்த்தர் இது உங்களுக்கு கொடுத்த அப்பம். அந்த அந்த எப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் கொடுத்த வாழ்வு, கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த பணம். டோன்ட் ரன் ஆஃப்டர் பிக் ஒன். இன்னைக்கு எல்லாருமே அதுதான், அது பெருசு, இது பெருசு, இது பெருசு. நிறைய பேரை பார்க்குறேன், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க விரும்புகிறார்கள் நிறைய பேர். எஸ்பெஷலி, யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஒரு காலத்திலே திருச்சபையிலே ஆண்டவருக்கு என்று பிரகாசித்தவர்கள், பயன்பட்டவர்கள், முன்னணியில் இருந்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள், ஊழியத்தில் அதிக வாஞ்சை, ஒரு ஆறாவது மிஸ் பண்றதில்லை. இன்றைக்கு வெளிநாட்டு வேலை, மோகம், கணவன் ஒரு வாழ்க்கை, மனைவி இன்னொரு வாழ்க்கை, கணவர் ஒரு வாழ்க்கை தேடிக்கொண்டார், மனைவி இன்னொரு வாழ்க்கை தேடிக்கொண்டார்கள். குடும்பம் சின்ன பின்னமா இருக்கிறது. ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, வேதம் இல்லை. கவனியுங்கள், ஒருவர் வேறு மார்க்கத்தை, 2 பேருமே வேறு மார்க்கத்தை தழுவிக்கொண்டார்கள். 2 பேருமே ஆண்டவர் அறிந்தவர்கள், 2 பேரும் வேறு மார்க்கத்தை தழுவி கொண்டார்கள். காரணம், அவர்கள் தெரிந்தெடுத்த வாழ்க்கை துணைகள் அப்படி விளக்க விரும்பவில்லை. மனைவி இன்னொரு மார்க்கத்தை தெரிந்து கொண்டார்கள், கணவர் இன்னொரு மார்க்கத்தை தெரிந்து கொண்டார். எல்லாருமே ஆவிக்குள்ளே வளர்ந்தவர்கள், ஆவியில துள்ளி குதித்தவர்கள். காட் இஸ் அ ப்ரொவைடர். அவன் நினைக்கிறாங்க, அங்க போன பெரிய ஆளாயிடலாம், பணம் சம்பாதிக்கலாம். இல்லை, உணர்ச்சிகளை நம்பி வாழ்ந்த லோத்து ஒன்றுமில்லாமல் போனான். வார்த்தையை நம்பி வாழ்ந்த ஆபிரகாம் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். God is our provider in all circumstances. ஒருவேளை சிறிதா இருக்கலாம், ஆனால் சிறிய ஒன்றிலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், அற்பமான வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுவார். பிக் blessings in a small packages. God is your provider. 6வது குறிப்பாக, is your defender. உன்னை சுற்றி சத்துருக்கள் இருக்கலாம். அமலேக்கியரும், ஏத்தியரும், பெர்சியரும், எபூசியரும், கானானியரும் உங்களை சுற்றி திரளாய் இருக்கலாம். இன்னைக்கு யாருக்கும் எதிரிகள் இல்லை, ஊழியத்தில் எதிரிகள் இருக்கிறார்கள். நெகேமியாவுக்கு ஆன்மீக எதிரி நொபதியாள், அரசியல்வாதிகள் சன்பல்லாத்து, தோபியா எதிரி, ஜனங்கள் எதிரிகள். நெகேமியா 5ஆம் அதிகாரம், ஜனங்கள் முறையிட்டார்கள், முறுமுறுத்தார்கள். அதே போல மோசேக்கு ஜனங்கள் முறுமுறுத்தால் கல்லெறிந்தார்கள். There are always enemies, but God is a defender. உன்னை பாதுகாக்கிறவர் கர்த்தர். 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 17, 13. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். நன்றை கவனிக்க வேண்டும். அந்த எப்படி ஆரம்பிக்கிறது? ஆரம்பிக்கும் போது 17ஆம் அதிகாரம், வாதாடினார்கள், முறுமுறுத்தார்கள், கல்லெறிந்தார்கள், எல்லாம் செய்தார்கள். யாத்திரம் 17:4 கல்லெறிந்தார்கள், 17:3 விரோதித்தார்கள், 17:3 முறுமுறுத்தார்கள், 17:2 வாதாடினார்கள், 17:2 பரீட்சை பார்த்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் ஜனங்களை பட்டய கருக்கினாலே முறியடித்தான். God is your defender. உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். இதெல்லாம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது தயவு செய்து ஊழியர்கள் 17ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். 17:1 அடிப்படை தேவையே இல்லை, இல்லாதிருந்தது. 17:2 வாதாடினார்கள்,
17:2 பரீட்சை பார்த்தார்கள். 17:3 விரோதித்தார்கள். 17:3 வசனத்தில் முறுமுறுத்தார்கள். 17:5 கல்லெறிந்தார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, God is your defender. அவன் பட்டய கருக்கினாலே அவர்களை முறியடித்தான். 14ஆம் வசனம், அதாவது வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவார். முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, எத்தனை இடர் வந்து நேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாகினார். அந்த வார்த்தை சொல்கிறது, அவன் ஜனங்களை அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். தலைவன் மட்டுமல்ல, தொண்டர்களும். உனக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ அவனையும் அவளோடு இருக்கிற மிகப்பெரிய திரள் கூட்டத்தையும் தேவன் பட்டய கருக்கினாலே கொன்று போடுவார். அது மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்கிறது, வானத்தின் கீழெங்கும் இராதபடி. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதேவ பிள்ளையே, சோர்ந்து போனேன், இலக்கரித்து போனேன், நம்பிக்கை இழந்த, நன்மை செய்து வெட்கத்தோடு வாழ்கிற உனக்கு தேவன் சொல்லுகிறார், அவர்கள் வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு கர்த்தர் நாசம் பண்ணுவார். அது மட்டுமல்ல, 15ஆம் வசனம், இது தேவன் சொல்லுகிறார், தலைமுறை தோறும் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். God is your defender. கடைசி குறிப்பா சொல்ல நம்புகிறேன், God is your ruler. உன் வாழ்க்கையை ஆளுகிறவர் என்னாலும். இதைத்தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். இன்றைய அரசியலை பார்க்கிறோமே, எவ்வளவு கொடிகட்டி பறந்தவர்கள் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போனார்கள். அரசியல் பலம், பணபலம், ஆழ்பலம், தேர் நோ மோர். ஒரு காலத்திலே கொடிகொட்டி பறந்தவர்கள். வேதம் சொல்லுகிறது, God is your ruler. 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவர் சதா காலங்களுக்கும் ஆளுகை செய்கிற கர்த்தர். இதை வைத்தான் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் சங்கீதத்தில் அவர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். God reigns. ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரமல்ல, எல்லா காலங்களிலும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, God is your ruler. உன் வாழ்க்கை ஆளுகிறவர். ஆலயத்திலே திரும்புறமையா சொல்லி முடிக்க விரும்புகிறேன், இஸ் a redeemer. உன்னை மீட்கிறவர், ரத்தத்தினாலே மீட்கிறவர். 2வது, மேக ஸ்தம்பத்தினாலே வழிநடத்துகிறவர். 3வது, சிவந்த சமுத்திரத்திலும் உன்னை பாதுகாக்கிறவர், சேவியர். 4வது, மாறாவிலும் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர், மாறாவிலும் உன்னை மதுரமாக்குகிற கர்த்தர். 5வது, வனாந்திரத்திலேயும் உன் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், ப்ரொவைடர். நீ அறியாத, உனக்கு எட்டாத ஆச்சரியமான காரியங்களை தந்து உன்னை போஷிக்கிறவர். 6வது குறிப்பு, இஸ் a defender. உன்னை சுற்றி சத்துக்கள் இருக்கலாம், எப்பக்கம் நீங்கள் நெருக்கப்பட்டாலும், எப்பக்கம் சூழப்பட்டாலும், இஸ் a defender. உங்களை சத்துருக்களை முறியடித்து உங்களை கரை சேர்க்கிற கர்த்தர். கடைசியாக, இஸ் த ரூலர். ஆட்சி செய்கிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாயா? நீ கடந்து போகிற பாதை, கண்ணீரின் பாதை, துன்பத்தின் பாதை, வனாந்திரத்தின் பாதை, அடிப்படை தேவையில்லாத பாதை, கல்லெறிகிற நிலைமை. பட் ஸ்டில் God is your provider, is your healer, is your leader, is your redeemer. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களோடு இருந்து நடத்த உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒருடைய வாழ்க்கையிலேயும் நீர் மீட்பராயிருப்பீராக, மீட்பராயிருப்பீராக. ஆண்டவரே, சேனின் அதிபதியாக இருப்பீராக, மருத்துவராக இருப்பீராக, பாதுகாப்பீராக, பராமரிப்பீராக, ஆளுகை செய்வீராக. மீட்பராயிரும். என் மீட்பரே, சுகமளிக்கிறவராய், தேவைகளை சந்திக்கிறவராய், வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் கூட இருக்கிறவராய் நடத்தும். இந்த செய்தி கேட்கிறவருடைய வாழ்க்கையிலேயும் நீர் ஆண்டவரே, அவர் பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்தீரோ அதை எங்களுக்கு செய்து நாமத்தை மேம்படுத்தும். நீ நேற்றும் இன்றும் மாறாதவர். அன்றைக்கு செய்த இன்றைக்கு உங்களால செய்ய முடியும் ஆண்டவரே. அப்படியே செய்து உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும். உடைய வல்லக்கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். எல்லா நன்மைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் அப்படி உங்களுக்கு செய்வாராக. உங்களுக்கு ஜெபிக்கிறேன்.
இந்த செய்தி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி ஒருவேளை உங்களுக்கு ஆசிரியமாக இருக்குமேயானால் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், அநேகருக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.